இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மகாகவியுடைய இல்லத்துக்கு இந்த நிலையா? முண்டாசு கவிஞர் வாழ்ந்த இல்லத்துல ஏற்பட்ட சேதம். இந்த நிலையில் மேற்கூரை இடிந்து சேதமடைந்த மகாகவியுடைய இல்லத்துல மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கியது. என்ன நடந்திருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. வெள்ளையர்களை தன்னுடைய பாடல் மூலியமாவே விரட்டி அடித்த பாரதியார் அவர்களுடைய இல்லம் எட்டயபுரத்தில் இருக்கின்றது. நம்மளுக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியும். மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல மகாகவி பாரதியார் வாழ்ந்து பிறந்து இருக்கக்கூடிய இல்லம் 1973ஆம் ஆண்டுல இருந்து தமிழ்நாடு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. அந்த வீடை அரசு தான் பராமரிப்பும் செஞ்சாங்க. இந்த இல்லத்துல பாரதியார் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் இந்த இல்லத்துல கண்காட்சியா வைக்கப்பட்டிருக்கு. மேலும் பகுதி நேர நூலகமாகவும் செயல்பட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில பாரதியாருடைய இல்லத்துல முன்பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கூரை திடீர்னு இடிஞ்சு விழுந்திருக்கு. மகாகவி பாரதியாருடைய இல்லத்துல முன்கூரை இடிஞ்சு விழுந்ததால அந்த பகுதி பரபரப்பா காணப்பட்டிருக்கு. அப்போ அங்க பாதுகாப்பு பணியில இருந்த பாதுகாவலர் அவசரமா வெளியேறியதால அசம்பாவிதம் எதுவும் நடக்காம தவிர்க்கப்பட்டிருக்கு. பின்னர் சம்பவ இடத்துக்கு எட்டயபுர தாசில்தார் சுபா அவர்கள் விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் பொதுமக்கள் யாரும் அந்த வழியா போகாத மாதிரி தடுப்புகளை அமைச்சிருக்காங்களாம். மேலும் அந்த இடத்துல மின்சாரமே துண்டிக்கப்பட்டதா கூறப்படுது. மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த இல்லத்துல வீட்டுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்த சம்பவம் அந்த பகுதியில பேசும் பொருளா மாறி இருக்கு. இப்படி மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கின்ற சூழ்நிலையில மகாகவி பாரதியாருடைய இல்லத்துல இப்போ பராமரிப்பு பணிகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இடிஞ்சு விழுந்த மேற்கூரை பகுதியை இப்போ அகற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த பணிகளை தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியன் அவர்கள் பார்வையிட்டார். இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.